நாளுமே நான் தேங்காய் இப்படி வேண்டினதில்லை. ஆல்வேஸ் நான் தேங்காய் வேண்டி நான் தான் திருவி இவ்வளோ காலமா எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலேயே முதல் இது வேண்டினான். விலையும் கூட ஒரு தேங்காய் 1 பவுன், 2 தேங்காய் 2 பவுன், 3 பவுனுக்கு 3 தேங்காய் வேண்டிடலாம். இது 2 பவுன் சம்திங் விளாண்டு தெரியாது. அங்கால தேங்காய் பூ தேவி என்றபடியா வெளியே பாக்கில தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். 2 பவுன் சம்திங் வந்தது. இவரு கொஞ்சம் தேங்காய் பூ தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது வேண்டினான். என்னண்டா நான் சரியான பிஸி, வேலையில் இருக்கு தானே. அப்ப எனக்கு தெரியும் தேங்காய் எல்லாம் வேண்டி திருவுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏற்கனவே வேண்டின ஒரு தேங்காய்க்கு ஒரு ஸ்ரீலங்கா போகும்போது கிடக்குது. அது என்ன கேவலத்துல கிடக்குதோ தெரியாது. எடுத்து பார்க்கல, இன்னுமே கிடக்குது கீழே. அது திருவவே நேரம் இல்லையான்ட்டு இது திருவின் அவசரத்துக்கு வேண்டினான். இன்றைக்கு எங்கட வீட்டை ரொட்டி சுட போறேன். என்ன சொன்னா இன்றைக்கு பொத்தி கூட வறுக்கல. நான் இன்றைக்கு வறுப்பேன்னு சொன்னா அது வறுக்க கூட டைம் இல்லை. அவ்வை சண்முகி மாதிரி மத்தி முடிய சாரியோட நின்றனா, பிறகு சட்டியோட வெளியில தெரிஞ்சனா, இப்ப என்ன உடுப்போட நிக்கிறேன். நேரத்துக்கு நேரம் எனக்கு வேலையில் மாறிக்கொண்டு வருது. இப்ப சமையல்காரியா வந்துட்டேன். நான் சாரிக்காரியா இருந்து சமையல்காரியா வந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன் அந்த பொத்தி வறுக்க கூட இன்னைக்கு நேரம் இல்லை. நாளைக்கு கட்டாயம் வறுக்கணும் நினைச்சு வச்சிருக்கிறேன். பட் நிறைவேற்றனோ தெரியல. பசி எனக்கு இரவு 8 மணியாச்சு பசி. அப்ப பசிச்ச உடனே என்ன சமைச்சு சாப்பிட்ற, கறி எல்லாம் வச்சு சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிட யோசிக்கல தான். ரொட்டி இருக்குதானே, ரொட்டி உட்டனையை அடிச்சு போட்டு உட்டனையை சுட்டு உட்டனையை சாப்பிடலாம். அதனால ரொட்டியை நான் இன்னைக்கு இதுலதான் அடிக்க போறேன். ஈஸி, கையால போட்டு குள்ளச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணல. அது பசி கொடுமை. அதனால இதுக்குள்ள போட்டு அடிக்க போறேன். இந்த இதை போட்டு இந்த தேங்காய் பூவை போட்டு ரொட்டி குழைக்க போறேன். ஓகே ஓகே. சொல்ல வந்த மேட்டரை மறந்து போயிட்டேன். நான் சொல்ல வந்தது இது. தேங்காய் வண்டி திருவினா 3 தேங்காய்க்கு இவ்வளவு தேங்காய் பூ வரும் தெரியுமா? இவ்வளவு நாள் வச்சு அதை பாவிக்கலாம் தெரியுமா? ரொட்டி சுட்டு ஒருக்கா சம்பல் அடிக்கவே இது முடிஞ்சிரும் போலதான் கிடக்குது. அவ்வளோண்டி இத்துணுண்டி. பட் எல்லாம் ஒரு அனுபவம் தான். ஒருக்கா தனி வண்டி பார்த்தேன். வாழ்க்கையிலேயே முதல் வண்டி பார்த்தேன்னா இனிமேல் நெஞ்சால் பக்கம் போக மாட்டேன். தேங்காயை வேண்டி உட்டச்சு திருவி எடுத்து தான் சமைக்கிறது. மாவும் உப்பும் இப்ப தேங்காய் பூ போட்டிருக்கிறேன். என்ன விட்டு நான் குழைக்க போறேன்டா, இளம் சூட்டு தண்ணி விட்டு குழைக்க போறேன். இதுக்கு ஏன் இளம் சூட்டு தண்ணின்னு சொல்ற தெரியுமா? இளம் சூட்டு தண்ணியண்டா அந்த தண்ணி இளமையா இருக்குது, அதனால இளம் சூடு. அப்ப முதுமையா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா கொத்திக்க இருக்கும். அதுதான் முதுமையா இருக்கும். அதுதான் இந்த மறைவில எனக்கு தோணினது. இப்பதான் தோணினது. நான் இப்ப தண்ணி எடுத்தேன். நான் அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கல யோசிச்சேன். நான் இளம் சூட்டு தண்ணி நான் சொல்லிக்கல, என்ன கதை கொண்டு பண்ணி யோசிக்கல. இளம் சூட்டு தண்ணி, அதே இளம் சூடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இளம் இருக்குதோ அப்படி யோசிச்சேன். நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். லைஃப் எவ்வளவு ஈஸி ஆக்கி தருகுதண்டி இது. ரொட்டி முடிச்சு கையால் அடிச்சு குழைக்கிறத விட ரொட்டி வேலை முடிச்சு. ஒரு ஆளுக்கு ரொட்டி உழைக்க சொன்னா ஒரு ஊருக்கே குழைச்சி வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? என் கை இருக்குல்ல, என் கை பெரிய கை, கிள்ளி போட தெரியாது, அள்ளித்தான் போடும். இவ்வளவு ரொட்டியை சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு 1 கிழமை தேவை. அதனால இந்த வாரம் ரொட்டி வாரம். சாஃப்டா வந்திருக்கு. கையில ஒட்டையில, இங்க பாருங்க, கையில ஒட்டையில. தண்ணியும் அளவா தான் விட்டேன். நான் பார்த்துதான் விட்டேன். நான் பட்டரும் போட்டேன். நான் எவ்வளவு சாஃப்டா அந்த மாவு அடிச்சு தந்திருக்குன்னு சொல்லி. ஈஸியான வேலை, உண்மையிலே ஈஸியா இருக்குது. பட் நான் செய்யறேன் இல்லை, எனக்கு கையால் எக்ஸசைஸ் தானே. போட்டு குள்ளச்சி இதண்டி வேலையை டபுள் ஆக்குறதான் எனக்கு இதுல சம்பல் அடிக்கிறதுக்காண்டி இதை வெளியில எடுத்தேன். நான் அப்ப எப்படியோ எடுத்துட்டேன். சம்பல் அடிக்கத்தான் போறேன். மாவையும் அடிச்சிருவோமே என்று அடிச்சதுதான் இது. பட் நல்லா சாஃப்டா இருக்கு. From the clock that I've been painting me. Oh yeah, நீங்க அந்த ஓட பண்ணி பெயிண்ட் ஆயிடு 390 something. Yeah. செஞ்சு போட்டு காட்டுங்க இருக்க வீடியோவில். ஓகே. Sell it? No, I said செஞ்சு போட்டு ஃபினிஷ் ஆயின உடனே பெயிண்ட் அடிச்சு காட்டுங்க வீடியோவில். ஓகே. Yeah. Oh, you're doing a hot shit. இதே ரொட்டி ரெடி.